சிகரெட்லாம் பிடிச்சாக்கா என்னாகும் அப்படின்னா, சிகரெட் பிடிச்ச உடனே அந்த உடம்பெல்லாம் சூடாகும். உடம்பு சூடானாலே அந்த அசைவுகள்லாம் வந்து உடல் அசைவுகள் வந்து தடைபடும். சுதந்திரமான உடல் அசைவு. உடம்பு சுதந்திரமாக இயங்கணும்னா உடம்புல ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்தால் தான் உடம்பு நல்லா சுதந்திரமாக இயங்கும். ஹீட் ஆகிடுச்சினாலே அங்கங்கே ஸ்டக் ஆகிடும். உடம்பே ஸ்டக் ஆகிடும். இந்த சிகரெட் பிடிக்கிறனால அந்த சிகரெட்டோட புகை, சூடான புகை இதெல்லாம் உள்ளே போனோன்னே என்னாகும் அப்படின்னா, உடம்பு சூடாகி அந்த உடல் அசைவுகள், கைகால் அசைவுகள், உடல் செயல்பாடு, கைகால் அசைவுகள் என்பது கைகளின் செயல்பாடு, அப்புறம் இதயத்தோட செயல்பாடு. அப்போது ஒவ்வொரு உறுப்புகளும் செயல்படுறது தடைப்படும். உடம்பு சூடாகிறதுனால. சூடாகிடுச்சுன்னா வண்டி நின்றுன்னு சொல்லுவாங்கள்ல, வண்டி நின்றுச்சு அப்போ தண்ணி ஊற்றினா தான் வண்டி ஓடும், வண்டி குளிர்ச்சியானா தான் வண்டி ஓடும். அதுபோல் நம்ம ஏன் டெய்லி குளிக்கிறோம்? நம்ம உடம்புல உள்ள குளிர்ச்சியை தணிக்கிறது. குளிர்ச்சி, அதாவது வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியாக மாற்றுறது மூலமாக நம்மளால் கொஞ்சம் புத்துணர்ச்சி எல்லாம் கிடச்சி நல்லா இயங்குவதற்கு, உழைப்பதற்கு எளிதாக இருக்கும். உடம்புல சூடு அதிகமாகிடுச்சுன்னா சோம்பேறித்தனமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், உடலை உள்ள வெப்பத்தை தணிப்பதற்காக. அப்போது சிகரெட் பிடிக்கிறோன்னா என்னாகும்? உடம்பு சூடாகும். சூடாகும்போது என்னாகும்? இந்த உடம்பே சரியாக செயல்படாது. உடல் சரியாக செயல்படுவதற்கு கொஞ்சம் குளிர்ச்சி தேவை. அப்போது சிகரெட் பிடிக்கிறனால உடம்பு சரியாக, கைகால்கள் சரியாக செயல்படாது. கைகால் என்பது கைங்கிற ஒரு உறுப்பு. அதுபோல் இதயம் வந்து அது ஒரு உறுப்பு, அதுவும் சரியாக செயல்படாது சூடாயிடுச்சுன்னா. அப்புறம் நுரையீரல், கணையம், கல்லீரல் எல்லா உறுப்புகளுமே வந்து அதன் செயல்பாடு வந்து சிரமமாக மாறிவிடும். நிறைய பேருடைய உடம்பு குளிர்ச்சியான உடம்பாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக சிகரெட் பிடிப்பாங்க. அவங்க உடம்புல உள்ள இயற்கையான குளிர்ச்சி அவங்க தொடர்ச்சியாக சிகரெட் பிடிக்கிறதுனால அவங்க உடலில் ஏற்படும் வெப்பத்தை ஓரளவு தாங்கிக்குது. சிலருடைய உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்களுக்குலாம் ஒரு சிகரெட் பிடிச்சாலே அவ்வளோதான், உடம்பே ஒரு சிகரெட் 2 சிகரெட் பிடிச்சாலே அவ்வளோதான், உடம்பு ரொம்ப சூடாகி சோம்பேறித்தனம் வந்துடும், உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா செயல்படவே முடியாத அளவுக்கு உடம்பு ஹீட் ஆகும்போது, அப்போ அதை மீறி செயல்படும் போது என்னாகும்? உடல் அசைவுகள் அது வந்து உடலுக்கு வலியை தரும். அப்புறம் அந்த சுவாசிக்கிற கெட்ட புகை, அந்த சிகரெட்டில் உள்ள கெட்ட புகையை வந்து அது ரத்தத்தில் கலக்கும், நுரையீரலை வந்து அசுத்தப்படுத்தும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து பல கோளாறுகளை ஏற்படுத்தி ஒரு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். அப்புறம் உடம்பை அழிக்கிறதுக்கு நாமளே முயற்சி பண்ணுறோம். அப்படிங்கும்போது நம்ம உடம்பை நாமளே அழிக்கிறோம். மெல்ல 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 நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த சிகரெட் பிடிக்கிறதோட ஒரு கருத்து, சிகரெட் பிடிக்கிறதுனால நமக்கு ஏற்படுகிற ஒரு கருத்து, நமது மூளைக்கு ஏற்படுகிற ஒரு புரிதல். இவர் தன்னையே அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார். சிகரெட் பிடித்து, புகைப்பிடித்து தன்னையே அழிப்பதற்கு முயற்சி செய்கிறார். அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டுவிடும். இந்த உடலுக்கு நம்மீதே ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டுவிடும். நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் வந்து நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும். நம்ம மேலேயே நமக்கு இந்த உடம்புக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்மளே அழிக்கிறதுக்கு இவர் துணிஞ்சிட்டாரு. சிகரெட் பிடிக்கிறதுனால இவர் நம்மளே அழிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாரு. நம்மளே அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றாரு, நம்மளே அழிக்கக்கூடிய சிகரெட்டை பிடிக்கிறாரு. அப்படிங்கும்போது இவரை நம்புறது வேஸ்ட்டு. அப்போ உடம்புக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கையின்மை ஏற்படும். இப்படி அப்போ வந்து ஒரு தற்கொலை செய்து கொள்கிறவர் எப்படி இருப்பார்? அவநம்பிக்கையோடு தான் இருப்பார். தற்கொலை செய்து கொள்கிறவர்களின் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு அவநம்பிக்கை, எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை இருக்காது. அப்போ நிகழ்காலத்தில் அவங்களுக்கு கனவுகளே இருக்காது. சிகரெட்லாம் பிடிச்சாக்கா உங்களுக்கு வந்து லட்சியமே இல்லாமல் போயிடும். ஒரு லட்சியம் என்பது உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் உங்கள் உடம்பை பாதுகாக்கிறது தான் லட்சியம். எதிர்காலத்தில் நீங்கள் லட்சியத்தை அடையினா உங்கள் உடம்பை நீங்கள் பாதுகாக்கணும். அப்போ நீங்கள் ஒரு தற்கொலை செய்து கொள்கிறவர்களுக்கு எப்படி லட்சியம் இருக்க முடியும்? தற்கொலை செய்து கொள்கிறவர்களுக்கு எப்படி லட்சியம் இருக்க முடியும்? எப்படி கனவுகள் இருக்க முடியும்? அதுபோல தான் இது மெல்ல மெல்ல தற்கொலை செய்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை. இந்த சிகரெட் பிடிக்கிறது, அப்புறம் வந்து ஆல்கஹால், இந்த உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானங்களை குடிப்பதெல்லாம் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமானம். மெல்ல மெல்ல தற்கொலை அப்போ இவர்களுக்கு கனவுகள் வந்து ஒரு ரொம்ப தொலைநோக்கு கனவுகள்லாம் இருக்காது. அப்படியே இருந்தால் கூட தொலைநோக்கு கனவுகள் இருக்காது. ரொம்ப அதிக காலத்துக்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு லட்சியம் இருக்காது. ரொம்ப குறுகிய லட்சியம்தான் இவங்ககிட்ட இருக்கும். இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறவங்க, மதுபானம் அருந்துகிறவர்கள், உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற மதுபானத்தை அருந்துகிறவர்கள், உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிடுகிறவர்கள், வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி குடிக்கிறவங்க, பரோட்டா சாப்பிட்றவங்க, பேக்கரி உணவு, பப்ஸு, பச்சின்னு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றவங்களுக்கு குறுகிய கால லட்சியம்தான் இருக்கும். ஒரு அதிக கால லட்சியம்லாம் இருக்காது. அதிக காலத்தின் மீது இவர்கள் உடம்புக்கு நம்பிக்கையே இருக்காது.
அதிக காலம் உயிர் வாழ்வோம் என்கிற நம்பிக்கையே உங்களுக்கு இருக்காது. அது காரணம் உங்களுடைய உணவு பழக்கம், மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ நம்பிக்கையின்மை ஏற்படும் போது ஒரு சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம், உழைப்பதில் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்காது, ஆர்வம் இருக்காது, சோம்பேறித்தனம் வரும். அதனால் ரொம்ப உங்களுடைய லட்சியம் என்பது என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்கிற வரைக்கும் உங்கள் லட்சியம் உங்கள் கூடயே இருக்கணும். நீங்கள் லட்சியத்திற்காக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். லட்சியம்தான் உங்களுக்கு துணை. உங்கள் வாழ்க்கை துணைங்கிறது உங்களுடைய லட்சியம்தான். எனக்கு 60 வயசு வரைக்கும் தான் லட்சியமே இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இப்போ ஒருத்தர் ஒரு அரசு ஊழியராக இருக்கார், மருத்துவராக இருக்கார், அரசு மருத்துவராக இருக்கார், அல்லது ஆசிரியராக இருக்கார். 60 வயசில் அவங்க ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. அப்போ அது வரைக்கும் தான் எனக்கு லட்சியம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. ஓய்வு எடுக்க போகிறேன்னா இல்லை என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரில. அப்படின்னா அப்படிலாம் இல்லாமல் நீ வாழ்கிற வரைக்கும் உனக்கு லட்சியம் இருக்க வேண்டும். அப்போ 60 வயசு வரைக்கும் தான் எனக்கு லட்சியம் இருக்குன்னா 60 வயசு வரைக்கும் தான் உனக்கு வாழ்க்கை துணை. ஒரு பிடிப்பு, நாம் ஏன் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பிடிப்பு, அதான் லட்சியம் என்பது. அப்படின்னா நம்ம வாழ்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிற வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு லட்சியம் இருக்கணும். அதுதான் உண்மையான வாழ்க்கை துணை. லட்சியம்தான் உண்மையான வாழ்க்கை துணை. அப்போ 120 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா அது வரைக்கும் உனக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். என்ன பண்ண போகிற, 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்கள, அவங்களுக்கு நீ பதில் சொல்லணும். சும்மா வாழ்வேன் அப்படிங்கிறத விட போர் அடிக்கும். அப்போ 120 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா நீ வாழ்ந்து என்ன பண்ண போகிற அப்படி நிறைய பேர் கேட்பாங்க. நீங்களே உங்களுக்குள்ளே அந்த கேள்வி இருக்கும், அதுக்கு பதில் சொல்லணும். அப்போது ஒரு 120 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா அதுக்கான லட்சியம் இருக்கணும். அதுக்கான உணவு பழக்கமும் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய உணவு பழக்கம், நீங்கள் புகைப்பிடிக்கிறீங்க, மது அருந்துறீங்கன்னா உங்களுக்கே 80 வயசுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குது. அதனால தான் இப்போவே இருந்து சிகரெட் பிடிக்கிறீங்க, மது அருந்துறீங்க, உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிடுகிறீர்கள், நோய்களை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்றீங்க. அதனால தான் என்னென்னா நீங்கள் 80 வயசுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்கள்கிட்ட இருக்குது. 80 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஒரு லட்சியமே இல்லை, அதுனால கூட அந்த மாதிரி எண்ணம் வந்திருக்கலாம். அதனால் சிகரெட் பிடிச்சாலோ, மது அருந்தினாலோ, உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிட்டாலோ உங்களுக்கு 80 வயசுக்கு மேலே ஒரு லட்சியம் இல்லாமல் கூட போகலாம். 60 வயசுக்கு மேலே ஒரு லட்சியம் என்பது இல்லாமல் கூட போகலாம், இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால் இந்த மது அருந்தினால் ஏன் சிகரெட்லாம் பிடிச்சாக்கா என்ன ஆபத்துனா, தற்கொலை செய்து கொள்கிறவர்களுக்கு எப்படி கனவுகள் இருக்காதோ, லட்சியங்கள் இருக்காதோ, அதுபோல் மெல்ல தற்கொலை செய்கிற இந்த நடைமுறைகள் இருக்குல்ல, சிகரெட் பிடிக்கிறது, மது அருந்துவது, உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிடுவது என்பது ஒரு மெல்ல சாகிற ஒரு தற்கொலை முயற்சி தான். அது சீக்கிரமாக உடனே சாக மாட்டீங்க, சீக்கிரம் மெதுவாக சாவுவீங்க. அப்போ அப்படிப்பட்ட தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்காது, கனவுகள் இருக்காது. அதுபோல் தான் இந்த மாதிரி நீங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லட்சியங்கள் இருக்காது, கனவுகள் இருக்காது. அதுபோல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல், இது போன்ற வழக்கம் இருந்தால் உங்களால் லட்சியவாதியாக இருக்க முடியாது, உங்களுக்கு கனவுகள் இருக்காது, ஒரு அவநம்பிக்கை தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி கனவுகள் இருக்கும், உங்களுக்கு எப்படி லட்சியங்கள் இருக்கும்?